பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, உனக்கு ஆபத்தான காலகட்டத்தில் ஆபத்தான நேரத்தில் நீ கவலைப்படாத, நீ என்னை தேடி வா, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்தான காரியங்கள் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் படிப்பில், வேலையில், உங்கள் தொழிலில் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அப்படி பண்ணுற மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, மகனே மகளே, நீ ஏன் என்னை தேடி வர மாட்டேற? அந்த மனுஷங்கிட்ட போனால் சப்போர்ட் கிடைக்கும், இந்த மனுஷங்கிட்ட போனால் சப்போர்ட் கிடைக்கும், போய் அவனை போய் தேடி போகிறேன், அவங்களும் நான் ஏமாத்திறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது, நான் இனி என்ன தேடிவான்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. எப்பப்பெல்லாம் தாவீதுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் தாவீது பண்ண முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? தாவீது ஜெபம் பண்ணாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபம் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க கிட்ட போனா அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதே போல தாங்க நம்ம ஏசப்பா கிட்ட வந்தா நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. அடிமையா கொண்டு வரப்பட்ட தானியேல் தான் அதிபதியா மாறினாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து பிரச்சனை வருதலாம், அப்பெல்லாம் நீங்க ஏசப்பா கிட்ட போறீங்கன்னா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. தானியேலை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்துவாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.